வணக்கம். செல்வகுமாரின் மழை பெய்யாத இடங்களுக்கு மழை எப்பொழுது, காற்று பகுதி கணவாய் பகுதிகளுக்கு மழை எப்பொழுது, பிரச்சனைக்குரிய இதுவரை சரியாக திருப்தி இல்லாத மழை பெய்து கொண்டிருக்கூடிய மழை தேவைப்படும் பகுதிகளுக்கு மழை எப்பொழுது, தென்மேற்கு பருவமழை எப்பொழுது கேரளாவிலே பின்வாங்கும், தமிழ்நாட்டின் மேற்கு மாவட்டங்கள் கணவாய் பகுதிகளில் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் எப்பொழுது தென்மேற்கு பருவ காற்று குறைந்து கிழக்கு காற்று தொடங்கும். இவையெல்லாம் நிறைய கேள்விகளுக்கு பதிலாக இந்த வானிலை அறிக்கையை சமர்ப்பிக்கிறேன். அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2025 செப்டம்பர் 25 வியாழக்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு. ஓகே, இப்போ தென்மேற்கு பருவமழை காலம்தான் இது. சிஸ்டம் எல்லாமே கொல்கட்டா உருவாகிருக்கு. ஏன் கொல்கட்டா உருவாகுது, ஏன் கொல்கட்டா போயிட்டு ஆந்திர பிரதேசம் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெப்பம் அதிகமாக இருக்கு, கடல் நீரோட்டம் அதிகமாக போய் கொல்கத்தா கிட்ட உயர்த்தி வச்சிருக்கு. அங்கேயுமே 30 டிகிரி 29 டிகிரி செல்சியஸ் வெப்பம் இருக்கு கொல்கத்தா கிட்ட. ஆகவே சிஸ்டம் உருவாகுவதற்கு சாதக அமைப்பாக அந்த இடம் இருக்கு. அது இல்லாமல் தென்சீன கடலிலிருந்து கரை கடக்கூடிய நிகழ்வு பார்த்தீங்கன்னா வடமேற்காக கடந்து மேற்காக அது வடகிழக்கு மாநில பகுதியின் ஒட்டி மியான்மர் ஒட்டி வருது. அதனால அங்கே போய் அமையுது. ஆனால் இது அப்படியே இருந்துராது, நல்லா புரிஞ்சுங்க, இது அப்படியே இருந்துராது. குளிர் வந்ததும் படிப்படியாக தென்மேற்கு பருவமழை பின்வாங்கியதும் என்னாகும், நிகழ்வு தமிழ்நாட்டிற்கானது. தெற்காந்திர பிரதேசம் தமிழ்நாட்டிற்கு தான் நிகழ்வு வரும். அந்தமானோட பகுதிகள் வழியாக தெற்கு அந்தமான் மத்திய அந்தமான் சுமத்ராத்தி வழியாக தான் அப்புறம் நிகழ்வு வரும். கொஞ்சம் கொஞ்சமாக மாறும். அப்படியே அங்கே வந்தாலும் இப்போ எப்படி ஆந்திர பிரதேசத்துக்கு அப்படியே வடக்கிலிருந்து தெற்கு நோக்கி வருகிறதோ அதே போல் வடக்கிலிருந்து தெற்கு நோக்கி வந்துடும், கொஞ்சம் கொஞ்சமாக மாறிடும். சரி சார், எப்போ சார் எங்களுக்கு மழை பெய்யும்? ஸ்ரீராமபுரத்தில் கனமழை பெஞ்சுதுன்னு அதே ஸ்ரீராமபுரத்துலேருந்து ஒருத்தர் ஒரு நாள் பெஞ்சுதுன்னு, அதே ஸ்ரீராமபுரம் ரெட்டியார் சத்தத்தில் வாசல் தெளிக்கும் நனைக்கும் அளவிற்கு தான் பெஞ்சிட்டு போணுச்சு, எங்களுக்கு மழை இல்லைன்னு அடுத்த தகவல். சரி, யார் சொல்றது சரியான தகவல்னு தெரியல. இருந்தாலும் அந்த இடத்திற்கும் தூத்துக்குடி மாவட்டத்தில் தென்மேற்கு பருவமழை குறைவாக இருக்கு, பொதுவாகவே குறைவா, அதில் இந்த வருஷம் இன்னும் குறைவாக இருந்துட்டு இருக்கு. ஏன் 15 மாவட்டங்களுக்கு குறைவாக இருக்கு மொத்தத்தில்.